மத்திய உள்துறை அமைச்சர் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி நம்ம மேற்கு வங்காளத்தில் பேசினார். ஆர்டிகல் 355 மூலமாக ஒரு தாக்கீது கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ராஜீவ்குமார் என்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வெஸ்ட் பெங்கால் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அதை வைத்து பார்த்தால் ஜனாதிபதி ஆட்சி நரேந்திர மோடி மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு விரட்டி விட்டார்கள். அங்கு இருக்க ஒரு நதி இருக்கிறது. அது அந்த நதியை கடந்து, கங்கா நதியை கடந்து ஜார்க்கண்டுக்கு போகக்கூடிய அளவில் 700 குடும்பங்கள் புலம்பெயர் பெற்றன. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் மம்தா பானர்ஜி தான். எப்படி ஸ்ரீநகரில் பண்டித்கள் முயற்சியில் மம்தா பானர்ஜி கடும் போட்டியிட்டு படும் தோல்வி அடைவார். பாஜக மேற்கு வங்காளத்தில் ஆட்சி அமையும். இந்துக்கள் ஆதரவாக இருக்கின்றனர். அண்ணாமலையும் சீமானும் ஒன்றாக இருந்தார்கள். சீமானுடைய கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கிறது. ஈவி ராமசுவாமி நாயக்கரை எதிர்த்து இருக்கிறது. வரக்கூடிய ஓரிரு மாதங்களில் அது கனியாகும் என்று தான் நயினார் நாகேந்திரன் நினைக்கிறார். கூடிய விரைவில் நயினார் நாகேந்திரன் இவரோட இருந்த ஆதவ அர்ஜுனா விஜய் கிட்ட போயிட்டாரு. இவர் கட்சியில பயணி ஆண்டவர் மாதிரி கோமணத்தோடு இருக்கிறார். அப்படியே பிடிச்சிட்டு திருமாவளவன் யாருங்க அரசியல் சீக்கிரத்தை எடுத்துக்கிறாங்க. மாயாவதி போன்ற அம்மையார், காஞ்சிராம் போன்ற தலித்துக்கு பாடப்பட்டவர்கள் எல்லாம் எங்கோ போயிட்டாங்க, காணாத போயிட்டாங்க. அந்த மாதிரி தமிழக அரசியலில் திமுகவுடைய முகமூடி தான் விஜய். திமுக வந்ததன் மூலமாக ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். தமிழக சட்டமன்றத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக அமைச்சர்கள் 3 பேர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. செந்தில் பாலாஜி, KN நேரு, பொன்முடி. ஆனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து விவாதிப்பதற்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? அது ஒரு சட்ட பிரச்சனை, ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக பிரச்சனை. அதை சபாநாயகர் பரிசீலனை செய்கிறார் என்று சொல்லுகிறார். அதை ஒரு கூட ஒதுக்க முடியாது. அப்பாவு மீது கூட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அதிமுக முயன்றது. ஒருவேளை அப்பாவு அவர்கள் நினைக்கிறார்கள், அவர் திமுகவிற்கு அவைத்தலைவரா அல்லது தமிழக சட்டமன்றத்திற்கு அவைத்தலைவரா தெரியவில்லை. ஐயா அப்பாவினுடைய போக்கு என்பது மிக மிக கடினமான போக்கு, ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு என்று எடப்பாடி சொன்னது கண்டிப்பாக அது 100க்கு 100 உண்மை. காரணம், மத்திய லோக்சபாவில் மத்திய அரசாங்கத்தில் பாஜகவிற்கு இவ்வளவு இன்னல்கள் தொடுக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகிறார்கள் டெல்லியில. ஆனா தமிழ்நாட்டில் கருப்பு சட்டை அணிந்து அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா சிஎம் எதிர்க்க கருப்பு சட்டை இருக்கக்கூடாதான். திமுக கொடியிலே கருப்பு ஷேப்பு தானே இருக்குங்க. அப்போ திமுக கொடியை போட்டு வந்தா என்ன ஆகுங்க? ஐயா அப்பாவு அவர்களே, தங்களுக்கு இன்னும் 1 வருடத்திற்குள் தங்களுடைய பதவியை பறிபோக போகிறது. தாங்கள் கண்டிப்பாக தங்களுடைய தொகுதியில் படுதோல்வி அடைவதற்கான ஏற்பாடுகளை அதிமுக செய்து வருகிறது. காரணம், அதிமுகவுடைய வளர்ச்சியை தடுத்தவர் ஐயா அப்பாவு அவர்கள். அப்பா அவருடைய ஒரு நடத்தை என்பது மிக மோசமானதாக இருப்பதாகத்தான் டெல்லியில் கருதுகிறார்கள். சிவா சார், தொலைக்காட்சி ஒன்றுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது நாம் தமிழர் சீமான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பின்னணியில் கண்டிப்பாக ஏதோ நடக்கிறது. சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் கூட அண்ணாமலையும் சீமானும் ஒன்றாக இருந்தார்கள். சீமானுடைய கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கிறது. ஈவி ராமசுவாமி நாயக்கரை எதிர்த்து இருக்கிறது. கல்லை கண்டால், அது பிள்ளையாரை கண்டால் கல்லால் அடி என்றெல்லாம் சொன்ன ஒரு கோஷங்கள் சீமான் எதிர்க்கிறார். அது பாஜகவிற்கு ஒரு குஷிப்படுத்துகிறது. வரக்கூடிய ஓரிரு மாதங்களில் அது கனியாகும் என்று தான் நயினார் நாகேந்திரன் நினைக்கிறார். கூடிய விரைவில் நயினார் நாகேந்திரன் சீமானை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சிவா சார், வக்ஃபு வாரிய சட்ட மசோதா எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் கலந்துகிட்டு பேசும்போது ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைத்திருப்பதன் மூலமாக சிறுபான்மையினர் வாக்குகள், இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் ஒரு ஓட்டு கூட அதிமுக பாஜகவுக்கு செல்லாது. இந்த நிலையில தான் இந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை திமுகவிலிருந்து பிரிப்பதற்கு விஜயை பாஜக பயன்படுத்துகிறது. அதனால இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வாக்களிக்காதீங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாக சுட்டி காட்டியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இவரோட இருந்த ஆதவ அர்ஜுனா விஜய் கிட்ட போயிட்டாரு.
இவர் கட்சியில பயணி ஆண்டவர் மாதிரி கோமணத்தோடு நிற்கிறார், அப்படியே அப்படியே பிடிச்சிட்டு. திருமாவளவன் யாருங்க அரசியலை சீக்கிரத்தை எடுத்துக்கிறாங்க? மாயாவதி போன்ற அம்மையார், காஞ்சிராம் போன்ற தலித்துக்கு பாடப்பட்டவர்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, காணாத போயிட்டாங்க. அந்த மாதிரி தமிழக அரசியலில் திமுகவுடைய முகமூடிதான் விஜய். திமுக வந்ததன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்டிப்பாக எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகளை பிரிப்பதற்காகத்தான் திமுக செய்யக்கூடிய சதி அது. அதை திருமாவளவன் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அவருடைய கூற்றுப்படி பார்த்தால் சிறுபான்மையர் ஓட்டு கண்டிப்பாக திமுகவிற்கு போகும், ஆனால் பெரும்பான்மையர் ஓட்டு அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் வரும் என்பதை மறைமுகமாக நம்ம திருமாவளவன் கூறுகிறாரா? அவர் அதை பற்றி விளக்கம் தர வேண்டும். இந்துக்கள் வாக்குகள் கண்டிப்பாக இம்முறை பாஜகவிற்கும் திமுகவிற்கும் போகாது, பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் போகும். சார், மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு கலவரம் வெடித்தது. வக்ஃபு வாரிய மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில கலவரம் வெடித்தது. இதுல பல ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சோ சில பேர் காயமடைஞ்சிருந்தாங்க, 3 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வச்சாங்க. இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எதிரிலிருந்து கிளம்பியது. சட்டம் ஒழுங்கு முதல்வருடைய கை மீறி போய்விட்டது. வெஸ்ட் பெங்காலில் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள், பாஜகவுடைய எதிர்கட்சிகள் கருத்துக்களை முன்வச்சாங்க. வெஸ்ட் பெங்கால்ல தற்போதைய நிலையில என்ன சார் நடந்துட்டு இருக்கு? தற்போதைய நிலைமை மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு காளியம்மா மாதிரி, ராட்சசி மாதிரி வந்திருக்காங்க இந்துக்களுக்கு விரோதமாக. அங்கு பங்களாதேஷிலிருந்து வந்து பலர்கள் அங்க முஷிராபாத் என்ற தொகுதியில் வந்து அந்த மாவட்டத்தில் வந்து, ஏன்னா அதுவும் பங்களாதேஷுக்கும் பார்டர் ஸ்டேட்டுங்க, அது பார்டர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க ரெண்டும். அந்த ஒரு பங்களாதேஷ்ல வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. இந்துக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு விரட்டி விட்டார்கள். அங்கு இருக்க ஒரு நதி இருக்கிறது, அது அந்த நதியை கடந்து, கங்கா நதியில் கடந்து ஜார்க்கண்டுக்கு போகக்கூடிய அளவில் 700 குடும்பங்கள் புலம்பெயர் பெற்றன. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் மம்தா பானர்ஜி தான். எப்படி ஸ்ரீநகரில் பண்டித்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி முஷிராபாத்தில் இருந்து இந்துக்கள் விலக்கி அடிக்கப்பட்டார்கள். அது ஒரு முழு முஸ்லிம் மாவட்டமாகிவிட்டது. இதையெல்லாம் வித்திட்டது மம்தா பானர்ஜி. போக போக பாருங்க, மம்தா பானர்ஜி கண்டிப்பாக எப்படி ஒரிசாவில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததோ நவீன் பட்நாயக்கை தூக்கி அடித்து, அதே மாதிரி அமித்ஷாவுடைய முயற்சியில் மம்தா பானர்ஜி கடும் போட்டியிட்டு படும் தோல்வி அடைவார். பாஜக மேற்கு வங்காளத்தில் ஆட்சி அமையும். இந்துக்கள் ஆதரவாக இருக்கின்றனர். சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய தலைவர் ஒரு இளைஞர். இளைஞர் என்றால் அது மம்தா பானர்ஜியுடன் இருந்தவர். இருக்கக்கூடிய வயதில் பார்த்தால் அவர் அதிகமாக இருந்தாலும் அவர் இளைஞர் என்று நான் சொன்னதுக்கு காரணம், மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அரசியலை பார்த்தால் கண்டிப்பாக சுவேந்து அதிகாரி தான் முதலமைச்சர் ஆவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் மம்தா பானர்ஜி வேண்டுமென்று ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசமாக செய்து விட்டதுதான் என்று கருதுகிறார்கள். மேற்கு வங்காளத்தில் நடக்கக்கூடிய செய்தி சுருக்கம் அதுதான். சிவா சார், இப்போ இந்த மேற்கு வங்க கலவரம், அங்கு எதிர்கட்சிகள் சொல்வது போல ஜனாதிபதி ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த கலவரம் குறித்து டெல்லி எது போன்ற செயல்பாடுகள் ஏதாவது எடுக்குமா எதிர்காலத்துல? எப்படி சார்? நேற்று தினம் மத்திய உள்துறை அமைச்சர் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி நம்ம மேற்கு வங்காளத்தில் பேசினார். ஆர்டிகல் 355 மூலமாக ஒரு தாக்கீது கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனினும் ராஜீவ்குமார் என்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வெஸ்ட் பெங்கால் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். முஷிராபாத் என்ற இடத்தில் சாமானிய நிலைமை திரும்பிவிட்டதாக. அதை வைத்து பார்த்தால் ஜனாதிபதி ஆட்சியை நரேந்திர மோடி மேற்கு வங்காளத்தில் கொண்டு வர மாட்டார். அப்படி கொண்டு வந்தால் மம்தா பானர்ஜிக்கு அனுதாப அலை வந்துவிடும் என்று தான் கருதுகிறார்கள். சிவா சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? வெரி வெரி ஹாட் நியூஸ், ஆட்டோ ஹாட். பிரேமலதா டெல்லி வர இருக்கிறார்கள். பிரேமலதா அம்மையார் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார், பிரதமரையும் சந்திக்க இருக்கிறார். அடுத்த ஒரு மாதத்திற்குள் அது நடக்கும். பிரேமலதா தேசிய ஜனநாயக கூட்டணியில் கண்டு சேர்ந்து விடுவார் என்பதுதான் ஹாட் நியூஸ். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.